கர்நாடக அரசு பள்ளியில் விஷம் கலந்த குடிநீர், மதவெறியின் கொடூர வெளிப்பாடு. கர்நாடகாவில் பூவினகோன் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் குடிநீரில் விஷம் கலக்கப்பட்டதை கூறும் திகிலூட்டும் சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த பள்ளியில் குடிநீர் தொட்டியில் இருந்த தண்ணீரை குடித்த 12 மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட அவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டனர். போலீசாரும் கல்வி அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தொட்டிக்கு அருகே பூச்சிக்கொல்லி மருந்து பாட்டிலை கண்டுபிடித்து தண்ணீர் மாதிரியை ஆய்வுக்காக அனுப்பினர். அந்த ஆய்வில் குடிநீரில் விஷம் கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக சமையலறை தொடர்பான தொட்டி காலியாக இருந்ததால் வெளியே இருந்த தொட்டியில் இருந்து தண்ணீர் எடுத்து பாலை கொதிக்க வைத்து வழங்கியதுதான் பெரும் உயிரிழப்பை தவிர்த்துவிட்டது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த பள்ளியில் பணியாற்றும் இஸ்லாமிய ஆசிரியரை குறிவைத்து மாணவர்களின் குடிநீரில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இது வெறும் ஒரு பள்ளி விஷயம் அல்ல, மதவெறி எவ்வளவு ஆழமாக சமூகத்தில் ஊறி உள்ளது என்பதற்கான எடுத்துக்காட்டாகும். இந்த சம்பவத்திற்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இது பயங்கரவாத செயலை விட மோசமானதாகவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். பள்ளி குழந்தைகளை தான் குறிவைத்த இந்த கொடூரமான செயல்கள் சமூக ஒற்றுமைக்கும் மத சகோதரத்துவத்திற்கும் எதிரானவை. இந்து அமைப்புகள், RSS மற்றும் BJP வளர்த்த மதவாத கொள்கையின் நேரடி விளைவாகவே இது காணப்படுகின்றன. மக்களின் உயிரையே மத அடிப்படையில் சோதிக்கும் இத்தகைய செயல்களுக்கு எதிராக சமூகமே விழித்து நின்று தைரியமாக குரல் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. இதே போல்தான் சமீபத்தில் கேரளா மாநிலத்தில் உள்ள 2 கன்னியாஸ்திரிகளை மதம் மாற்ற முயற்சிப்பதாக கூறி பொய்யான குற்றச்சாட்டுகளை இந்து அமைப்பு மேற்கொண்டது. அதனை கேரள முதல்வர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்துக்கள் தீவிரவாதிகளாக இருக்க முடியாது என கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து பெரும் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இதை எதிர்க்கும் பலர் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற வரலாற்றை எடுத்து காட்டுகின்றனர். காந்தியின் முஸ்லிம்களுடன் கொண்டிருந்த நட்புறவை எதிர்த்து அவரை வன்முறையில் மூலம் விளக்க முயன்ற கோட்சேவின் செயல் இந்து தீவிரவாதத்தின் ஒரு பகுதியை காட்டுவதாக வாதிடப்படுகிறது. மேலும் பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் மதவெறிக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அமித்ஷாவின் கருத்து மத அமைதியை சிதைக்கக்கூடியது எனவும் பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமியர்களிடையே உள்ள சகோதர உறவுகளை பாதிக்கக்கூடிய நோக்கத்துடன் வழங்கப்பட்டதாகவும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தீவிரவாதத்திற்கு மதம் என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு மனப்பாங்கு எனவும் அதை மதத்தின் பெயரில் பொய் முகமூடி அணிய செய்யக்கூடாது எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.